என்னோட பிசினஸ்க்கு Facebook ஆட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருந்துச்சு. பட் சேல்ஸ் வந்து திடீர்னு வரல, ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் காஸ்ட் பர் கிளிக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மாதிரியான இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது மாதிரி வரதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஆட் வந்து ஓவர் எக்ஸ்போஸ்டா இருக்கும். அதுக்கு பேரு ஆட் ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களோட சேம் ஆட் சேம் செட் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸுக்கு அண்ட் சேம் ஃபார்மேட்ல ரிப்பீட்டடா காமிச்சிட்டே இருக்கிறதுனால ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல பீப்பிள் வந்து ரொம்ப போர்டா ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் இரிட்டேட்டடா இருப்பாங்க. சோ இது மாதிரி நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களோட கேம்பெயினோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். அண்ட் அதனுடைய காஸ்ட் பர் கிளிக் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். அண்ட் அதனுடைய கிளிக் த்ரூ ரேட் வந்து டிக்ரீஸ் ஆயிடும். சோ இதனால உங்களோட ஆட் ஃபெட்டிக் வந்து அந்த இடத்துல நடக்குது. இதை வந்து எப்படி ஈஸியா உங்களுக்கு ரிலேட் பண்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆடி சேல் போயிட்டு இருக்கு. நிறைய டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ஆட் வந்து ரிப்பீட்டடா போட்டுட்டே இருப்பாங்க. சோ சேம் கைண்ட் ஆஃப் ஆட் நீங்க பாத்துட்டே இருக்கும்போது ஆஃப்டர் 2 வீக்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடும் இல்லையா. சேம் லைக் நம்மளோட பிசினஸ் ஆடோ இந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கிறப்ப சேமா பீப்பிள் பாத்துட்டே இருக்காங்கன்னா பீப்பிள் வில் கெட் இரிட்டேட்டட் சூன் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிட்டே இருக்கணும். உங்களோட சிடிஆர் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கா இல்ல சிபிசி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாக்கா நீங்க உங்களோட ஆட் காப்பி அண்ட் ஆட் கிரியேட்டிவ்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு மெட்டா ஆட்ஸ் ரிலவெண்டா ஏதாவது query இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு மனிதி டிஜிட்டல் ஏஜென்சி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.